ஒரு அழகான கிராமத்துக்கு பக்கத்துல அமைதியா இருக்கிற ஒரு காடு இருந்துச்சு. ஒரு நாள் ஆதி மற்றும் குட்டி ஒரு பழைய வரைபடத்தை தற்செயலா கண்டுபிடிச்சாங்க. அந்த வரைபடத்துல பெரிய மரத்தடியில் புதையல் இருக்கு அப்படின்னு குறிச்சிருந்துச்சு. அத பார்த்ததும் இருவருக்கும் கொஞ்சம் பயம் இருந்தாலும் அதுக்கு மேல ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. அதனால அவர்கள் இருவரும் காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாங்க. காட்டுக்குள்ள நுழைஞ்சதும் சுத்தமா அமைதியா இருந்துச்சு. காற்று இலைகளை அசைக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. சிறிது தூரம் நடந்த பிறகு வரைபடத்துல இருந்த அதே பெரிய பழைய மரம் அவர்கள் முன்னாடி தெரிஞ்சது. இதுதான் அந்த இடம் அப்படின்னு நினைச்சு அந்த மரத்தடியில் மெதுவா தோண்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ திடீர்னு மண்ணுக்குள்ள ஒரு கடினமான பொருள் பட்டுச்சு. அது என்னன்னு பார்த்தா ஒரு பழைய மரப்பெட்டி. அந்த பெட்டிய மெதுவா திறந்தப்போ உள்ள தங்கமும் இல்ல, ரத்தினமும் இல்ல. அதுக்கு பதிலா ஒரு கடிதமும் சில விதைகளும் இருந்துச்சு. அந்த கடிதத்துல எழுதியிருந்தது, இந்த விதைகளை நட்டா நாளைக்கு நிழலும் நல்ல பலனும் கிடைக்கும். அத படிச்சதும் தான் ஆதி மற்றும் குட்டிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. உண்மையான புதையல் தங்கம் இல்ல, நல்ல எண்ணமும் எதிர்காலத்துக்காக நம்ம செய்யற நல்ல செயல்களுமே உண்மையான புதையல். அதனால அந்த விதைகளை அவர்கள் அங்கேயே நட்டாங்க. சில நாள்கள் கழிச்சு அதே இடம் பச்சை பசேல்னு மாறுச்சு. அப்போதுதான் அந்த காட்டோட உண்மையான புதையல் உருவாச்சு. ஒரு சிறிய நல்ல செயல்தான் பெரிய மாற்றத்தை தரும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அருமை கதைகளையும் பார்க்க மறக்காதீங்க.